வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். அபிவிருத்தியைப் போலவே வீழ்ச்சியடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பையும் உயர்த்தி வைக்கும் பொறுப்பு சகலருக்கும் உள்ளது என ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 1400 பில்லியன் மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த 8 மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார். கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதால் நாட்டின் பொருளாதாரத்தை 3% முதல் 4% அதிகரிக்க முடியும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி, பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போது தற்போதுள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்த முடியும் என குறிப்பிட்டார். மேலும் புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். மேலும் அரசு சேவை தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் கிடையாது எனவும் அதற்கு வினைத்திறன் இன்மையே காரணமாகும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, திருப்திகரமான அரசு சேவையை உருவாக்கி அரசு சேவையின் வினைத்திறனை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 2025 வரவு செலவு திட்ட பரிந்துரைகளில் முன்வைக்கப்பட்டுள்ள சம்பளம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. தற்போதும் அரசு சேவையில் 30,000 வெற்றிடங்கள் அறியப்பட்டிருப்பதால் அதற்காக ஆட்சேர்ப்பு செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் அதனால் அரசு சேவையின் நடுத்தர பணியாளர்களுக்கான வெற்றிடங்கள் முழுமையடையும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அபிவிருத்தி என்பது கட்டடங்கள் பாலங்களை கட்டுவது மாத்திரமல்ல எனவும் வீழ்ச்சியடைந்திருக்கும் சமூக கட்டமைப்பை உயர்த்தி வைக்க வேண்டியது அவசியம் எனவும் அதில் முதன்மை பணி மாவட்ட செயலாளர்களை சார்ந்திருப்பதாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். மேலும் இதன்போது மாவட்டங்களுக்கு அமைவான பிரச்சினைகள் குறித்து அரசாங்க அதிபர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்ததுடன் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கான முன்மொழிவுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் அரசு நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, அரசு நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு பிரவேசத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலான கருத்தரங்கு நேற்று இடம்பெற்றது. அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு பிரவேசத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலான கருத்தரங்கு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட நிரந்தர பிரதிநிதி மார்க் அன்ஜு பிரேண்ட் தலைமையில் முகவர் நிறுவனம் மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த அபிவிருத்தி ஒத்துழைப்புக்கான கருத்தரங்கு 3 பிரதான அமர்வுகளின் கீழ் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பிரதிநிதிகளின் பரிந்துரைகள் மற்றும் பங்களிப்பை கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக பெற்றுக்கொள்வதே இந்த கருத்தரங்கின் நோக்கமாகும். பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம், ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் ஆலயம், கனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம், இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், ஜப்பான், சீனா, சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற பல சர்வதேச நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு மற்றும் அதன் கீழ் உள்ள திணைக்கள தலைவர்களும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். சமூகமற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழில் ஊராட்சி முற்றம் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் மாவட்ட குடிசார் அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் சமூகமற்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஊராட்சி முற்றம் நிகழ்வு இடம்பெற்றது. யாழ் மாவட்ட குடிசார் அமைப்புகளின் ஒன்றிய தலைவி மானா தமிழ்ச்செல்வி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சமூகத்தில் தீர்க்கப்படாத பிரச்சினைகளாக உள்ள வேலணை பிரதேச வைத்தியசாலையின் ஆளணி பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், நீதிமன்ற வழக்கு பதிவின் போதான தாமதமாகும் ஆனால் பெண்கள் எதிர்நோக்கும் பொருளாதார பிரச்சினைகள், நுகர்வோர் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போக்குவரத்து, விவசாயம் மற்றும் வடிகாலமைப்பு உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன், வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் பொனாவா கீசன், கிறிஸ்டலிஷ் நிறுவனத்தின் திட்ட மற்றும் பிராந்திய முகாமையாளர் மானா பிரபாகரன்,
உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி, சாவுச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி சுதோகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ் பிரவுன் வீதி சந்தியில் விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தியில் மோட்டார் சைக்கிள் முச்சக்கரவண்டி மோதி விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது. பிரவுன் வீதி சந்தியில் நேற்று மாலை விபத்து சம்பவித்துள்ளது. முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் வீதியில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று மீதும் முச்சக்கர வண்டி மோதியது. இந்த விபத்தில் பாரிய சேதங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மேலும் இச்சந்தியில் நாளாந்தம் தொடர்ச்சியாக வாகனங்கள் மோதி விபத்துக்கள் ஏற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனால் 4 சந்திகளாக உள்ள குறித்த பகுதியில் வீதி சமிக்கை பொருத்தப்பட வேண்டும் என அப்போது மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகத்தின் மின் இதழ் வெளியிடப்பட்டுள்ளது. சுன்னாகம் பாரம்பரிய ரோட்டரி கழகத்தின் உத்தியோகபூர்வ அரையாண்டு மின் இதழ் வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் கழகம் மேற்கொண்ட சேவை முயற்சிகளை எடுத்துக்காட்டும் வகையில் குறித்த மின் இதழ் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தளம் சமூகத்தை மிகவும் திறம்பட இணைக்கவும், ஈடுபடவும் மற்றும் சேவை செய்யவும் உதவும் என கழகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது கலந்து கொண்ட ரோட்டரி மாவட்ட உதவி ஆளுநர் ரோட்டேரியன் போர் ஹாரிஸ் பெல்லோ ரகுராம் கலந்து கொண்டு ரோட்டரியின் 4 வழி தேர்வு பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொண்டார். உண்மை, நியாயம், நல்லெண்ணம் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஆகியவை நமது செயல்களை எவ்வாறு வழிநடாத்த வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையில் ரோட்டரி உதவி ஆளுநர் கருத்துரைகளை முன்வைத்தார். இந்நிகழ்வில் ரோட்டரி கழக உறுப்பினர்கள் பங்கேற்றனர். வடக்கு மாகாண ஆளுநர் யாழ்ப்பாணம் அச்சுவேலி கைத்தொழில்பேட்டைக்கு விஜயம் மேற்கொண்டார். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் உள்ள கைத்தொழில்பேட்டைக்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். கைத்தொழில்பேட்டையில் இயங்கும் தொழிற்சாலைகளை பார்வையிட்டதுடன் அங்குள்ள தேவைப்பாடுகள் தொடர்பிலும் ஆராய்ந்தார். நீர் விநியோகம் இன்மை மற்றும் முன்னறிவித்தல் இல்லாத மின்சார தடை காரணமாக செயற்பாடுகள் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதனிடம் சில தொழிற்சாலைகளின் இயந்திரங்களை இயக்குபவர்களை பழக்குவதற்கு இந்தியாவிலிருந்து அந்த துறை சார்ந்தவர்களை வரவழைக்க வேண்டி இருப்பதாகவும் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுவதில் தாமதம் நிலவுவதாகவும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. கைத்தொழில்பேட்டையில் இயங்கும் தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் பெறுவதற்கு ஏதுவாக பேருந்து சேவையை ஒழுங்குபடுத்தி தருமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அச்சுவேலி கைத்தொழில்பேட்டையில் தொழிற்சாலைகள் நிறுவுவதற்கு ஏதுவாக பல இடங்கள் இருப்பதை அவதானித்த ஆளுநர் உள்ளக வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்ட முன்மொழிவை சமர்ப்பிக்குமாறு பணிப்புரை விடுத்தார். ஆளுநரின் இந்த கண்காணிப்பு விஜயத்தின் போது வலிகாமம் கிழக்கு பிரதேச செயலாளர் சிவஸ்தரி, கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளர் சீனா சிவகங்காதரன் ஆகியோர் இணைந்திருந்தனர். முல்லைத்தீவு ஆனந்தபுரம் பகுதியில் கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் விற்பனைக்கு தயாராக இருந்த கசிப்புடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆனந்தபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் ஹேரத்துக்கு தகவல் கிடைத்தது. அதற்கமைய போலீஸ் சார்ஜன்களான அலி சுசந்த், போலீஸ் கான்ஸ்டாபிள்களான ஜெயசூரிய, பானவர, குமார, கவிராஜ் ஆகிய போலீசாரால் 20 லிட்டர் கசிப்பு ஆனந்தபுரம் பகுதியில் உள்ள சந்தேக நபரின் வீட்டுக்கு முன்பாக விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டது. இதனால் ஆனந்தபுரம் பகுதியில் வசிக்கும் 34 வயதான நபர் கைது செய்யப்பட்டு நேற்று முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டார். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டார்.
விவசாய நவீனமயமாக்கல் திட்ட உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நிதி உதவியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் நிறைவடைகின்ற நிலையில் திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்ட விவசாய உற்பத்திகளை முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் விவசாய அமைச்சர் தொழில்நுட்ப பணிப்பாளர் அனுர விஜயதுங்க தலைமையில் விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதில் விவசாய அமைச்சின் அதிகாரிகள், விவசாய நவீனமயமாக்கல் திட்ட பிரதி பணிப்பாளர், மாகாண பணிப்பாளர், விவசாய திணைக்கள உத்தியோகஸ்தர்கள், விவசாயிகள் பங்கேற்றனர். எதிர்காலத்தில் விவசாய திணைக்களம் மற்றும் பிரதேச செயலக அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களின் கண்காணிப்பின் கீழ் விவசாய அமைச்சினால் குறித்த திட்டம் மேற்பார்வை செய்யப்பட உள்ளது. சிவனொளி பாதமலை சென்ற வேன் விபத்துக்குள்ளானதில் யாத்திரர்கள் காயமடைந்துள்ளனர். சிவனொளி பாதமலை யாத்திரிகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற வேன் விபத்துக்குள்ளானதில் யாத்திரிகர்கள் சிறு காயங்களுடன் கினிகத்தேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பெற்று திரும்பியுள்ளதாக கினிகத்தேனை போலீசார் தெரிவித்தனர். உலப்பனை மாவிலவில் இருந்து சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழுவினர் யாத்திரைகளை முடித்துவிட்டு மீண்டும் நாவலப்பட்டி உலப்பனைக்கு திரும்பி செல்லும் போது கினிகத்தேனை நாவலப்பட்டி பிரதான வீதியில் கினிகத்தேனை பகதலுவ பகுதியில் வேன் வீதியை விட்டு விலகி மண்மேட்டில் மோதியது. விபத்து நடந்த நேரத்தில் காயமடைந்த நபர்கள் அப்போது மக்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். விபத்தினால் வேனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. வேன் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கம் காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கினிகத்தேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். அஸ்வெசும பயனாளிகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வவுனியாவில் இடம்பெற்றது. அஸ்வெசும பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. அரசு நிவாரணங்களை நீண்ட காலத்துக்கு வழங்க முடியாத நிலையில் கொடுப்பனவை பெறுகின்ற பயனாளர்கள் சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றியமைப்பது தொடர்பான வேலை திட்டத்தை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் ஆன வன்னி அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் தி நத்ரேஷ்குமார், சமுத்தி அபிவிருத்தி திணைக்கள மேலதிக செயலாளர், வவுனியா மாவட்ட சமுத்தி பணிப்பாளர் மற்றும் பிரதேச செயலாளர்கள், சமுத்தி வங்கி முகாமையாளர்கள் உட்பட அரசு திணைக்கள அதிகாரிகள் பங்கேற்றனர். நுவரெலியா மஸ்கலியாவில் கலை கலாசார நிகழ்வுகள் இடம்பெற்றன. நுவரெலியா மஸ்கலியாவில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு கலை கலாசார நிகழ்வுகள் நடைபெற்றன. ஹேட்டன் மஸ்கலியா பிரவுன்லோ தோட்டத்தில் பிரவுன்லோ சமூக கலாசார இந்து மாமன்றம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் இந்து அறநெறி பாடசாலையின் ஏற்பாட்டில் அறநெறி மாணவர்களால் நிகழ்வுகள் நடாத்தப்பட்டன. அறநெறி மாணவர்களின் கலை கலாசார நடன நிகழ்வுகள், சொற்பொழிவுகள் இடம்பெற்றதுடன் மாணவர்களுக்கும் அறநெறி ஆசிரியர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கு விசேட சேலமர்வு ஒன்று நடாத்தப்பட்டது. ஊடக ஒழுக்கநெறி மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பில் பிரதேச ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் செயலமர்வு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்களுக்கான விசேட செயலமர்வு ஊடகவியலாளர்கள் கௌரவிப்பும் நேற்று நடாத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட தகவல் திணைக்கள அதிகாரி வான ஜீவானந்தன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த், தகவல் திணைக்கள பிரதி பணிப்பாளர் சுமித் திலகரட்ன உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊடக ஒழுக்குநெறி மற்றும் ஊடக பயன்பாடு தொடர்பில் விடிவள்ளி ஆசிய பைரூஸ் கருத்துரைகளை வழங்கியிருந்ததுடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பிலும்
மட்டக்களப்பு மாவட்ட செயலக முன்னாள் உதவி அரசாங்க அதிபரும் மொரவெவ பிரதேச செயலருமான நாவீஸ்வரன் கருத்துரைகளை வழங்கினார். வரவு செலவு திட்டம் 2025 அவற்றின் உள்ளடக்கம் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்தினால் விசேட உரை நிகழ்த்தப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் செயற்படும் சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான 10 பேர் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் தெரிவு செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வத்திக்கான் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாப்பரசர் இரவு முழுவதும் நிம்மதியாக உறங்கினார். நுரையீரல் தொற்றால் அவர் இன்னமும் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினாலும் உடல்நிலையில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் நிலவுகின்ற கடும் குளிர் காரணமாக 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. கடந்த 2 வார காலப்பகுதியில் காசாவில் நிலவும் கடும் குளிர் காரணமாக 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக பலஸ்தீன சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் முனீர் அல்பெஷ் தெரிவித்துள்ளார். காசாவில் வீடுகள் அளிக்கப்பட்ட குடும்பங்கள் தற்காலிக கூடாரங்களிலும் ஏனைய தற்காலிக தங்குமிடங்களிலும் உறங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சிலா அப்துல் ஹாதர் என்ற 2 வயது குழந்தை இறுதியாக கடும் குளிர் காரணமாக உயிரிழந்துள்ளது. தனது மகள் இறப்பதற்கு முன்னர் உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தாள் எனவும் கூடாரத்தில் வசிப்பதனால் கடும் குளிரால் அவள் இறந்தாள் எனவும் தந்தை கவலை வெளியிட்டுள்ளார். காசாவில் கடந்த 1 வார காலமாக இரவில் குளிர் 10 டிகிரிக்கும் குறைவாக இருப்பதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த கடும் குளிர் காரணமாக அதிகளவில் குழந்தைகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. குளிர் காரணமாக அண்மையில் 2 வயது குழந்தை உயிரிழந்ததை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் 3 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியாவைச் சேர்ந்த பலஸ்தீனியர்களுக்கான மருத்துவ உதவி என்ற அமைப்பு தெரிவித்துள்ளது. காசாவில் பாடசாலைகள், மருத்துவமனைகள் உட்பட 70 விதமான உட்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் 65 விதமான வீடுகளும் வீதிகளும் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் மாதம் ஆரம்பித்த ஹமாஸ் இஸ்ரேல் மோதல்கள் காரணமாக இதுவரை 48,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.